ஸோ இப்போ லேமினேஷன் மிஷினை தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லேமினேஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு. இதில் எல்லாம் டீலக்ஸ் சூப்பர் 2 மாடல் கொடுத்துருக்கோம். ஸோ டீலக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 400 வாட்ஸு, சூப்பர் பார்த்தீங்கன்னா 600 வாட்ஸு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பழைய சுவிட்ச் போர்டெலாம் இருந்துச்சு அப்படின்னா 230 வோல்ட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா மிஷின் வந்து ஹீட் ஆகாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க. ரெண்டாவது மிஷின் ஆன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணணும். ஸோ மிஷின் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஆன் ஆயிரும். ஸோ ரெண்டாவது இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ மிஷின் வந்து கரெக்டான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ரோலர் இருக்கும் பார்த்தீங்களா, சைடில் இந்த ரோலரு. ஸோ இந்த ரோலரை வந்து சைடில் கரெக்டாக கிளாம்ப் மாதிரி இருக்கும், லாக் போய் உள்ளே உட்காந்துக்கும். ஸோ லாக்கில் உட்காந்துக்கிச்சு உங்களுக்கு ரோலரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், திரும்ப மிஷின் ஆன் பண்ணணும். ஸோ மிஷின் ஆன் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்குன்ற லைட் எரியுமான்னு கேட்பாங்க. ஸோ இது எரியாது, இது கோல்டில் போட்டால் தான் டிஃபால்ட்டாக எரியும். ஸோ அதனால் நம்ம கோல்டு வேண்டியதில்லை, நமக்கு தேவை ஹாட்டு தான். இந்த கோல்டுன்ற பட்டன் எதுக்கு, இந்த கோல்டுன்றது சப்ளிமேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மிஷின் ஆன் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு டக்குன்னு லேமினேஷன் பண்ணணும்னா ஹீட்டை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒரு 180 190 கூட கொண்டு போங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ரோலர் வந்து சைடில் எப்படி சுற்றும். ஸோ இந்த ரோலர் வந்து இப்படி கீழே இறக்கி விட்ட மாதிரி வச்சிங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஸோ கரெக்டாக லாக்கில் வந்து உட்கார வைக்கணும். ஸோ அந்த லாக்கில் உட்கார வச்சா தான் ரோலர் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ரிவர்ஸ் கொடுக்குறேன், ரிவர்ஸில் சுற்றும். ஸோ இதுதான் லேமினேஷன் மிஷினோட ஒர்க்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே கை வச்சிங்கனாலே தெரியும். ஹீட் வந்து நமக்கு ஒரு லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம பாட்டு லேமினேஷன் பேப்பர்ஸை உள்ளே விட்டுற வேண்டியது தான். ஸோ லேமினேஷன் பேப்பர்ஸ் போயிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு லேமினேஷன் பவுச்சும் எடுத்து உங்களுக்கு விட்டு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் குடோனில் இருக்கேன். ஸோ மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் வந்து கோல்டில் இருக்கணும். ஸோ இந்த ஃபார்வர்ட் பட்டன் மேலே ஃபார்வேர்டு ரிவர்ஸு. ஸோ இதில் எது வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம எந்த தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஸோ சைடில் ரோலர் சுற்றுது. ஸோ பவுச்சை நம்ம உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அது பாட்டு மெதுவாக இழுத்துட்டு போகும். ஸோ இவ்வளோ தான் ஒரு லேமினேஷன் மிஷினோட ஒர்க்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ அந்த சைடு வரும். ஸோ இப்போ அந்த சைடு வந்தது அப்படியே நம்ம ரிவர்ஸில் கொண்டு வரணும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும் ரோலரு. ஸோ இப்போ இந்த சைடு வந்துடும் அந்த பவுச். ஸோ மற்றபடி இந்த பக்கத்தில் இருக்க லைட்டிங்லாம் நமக்கு எரியணும் எரியக்கூடாதுன்னு அவசியம்லாம் கிடையாது. மிஷின் ஹீட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இப்போ பவுச் சும்மா நான் எம்டி பவுச் தான் உள்ளே விட்டுருக்கேன். ஸோ இப்போ அவ்வளோதான். இதுதான் ஒரு லேமினேஷன் மிஷினோட ஒர்க்கான வேலை. சைடில் இந்த ரோலர் வந்து சுற்றணும்.